இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே உன்னோட ஆசீர்வாதத்துல இந்த ஒரு வீட்டை அடிச்சனா என்னோட 3 தலைமுறைக்கு கடன் இல்லாம சந்தோஷமா போயிருப்பா. அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு ஆட்சி இருக்கா? இருக்கு ஆட்சி இருக்கு. அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு இருக்கு ஆட்சி இருக்கு. நீங்களும் அப்பா தான் கூப்பிடுவீங்களா? ஆமா, நான் அப்பா டாடின்னு கூப்பிடணும். நீங்க இளைஞர்கள்லாம் ஒரு அப்பா தான் கூப்பிடுறீங்களா? அது கூப்பிடுறவங்கள தான் கேட்கணும். வேணா வேணா நீங்க கூப்பிடுறது இல்லையா? நான் கூப்பிடுறது இல்லை. டிவில என்ன சொல்றாரு, மதுக்கடை பக்கம் போகாதீங்க, சாராயத்துக்கு போகாதீங்கன்றாரு. வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு. கண்ணு வேண்டாடா சாமி. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. கடை நடத்துறது யாரு? சாராய கடை மூடணும்ல, அவர் தானே திறந்து வச்சு நடத்தி ஓடுது. அப்பாப்பா அப்பனா இவனா கண்ணு எலும்பந்தோலுமா இருக்காரு, பொட்டுன்னு போயிடுவாரு. இவர் அப்பான்னு கூப்பிட்டா என்ன, அண்ணான்னு கூப்பிட்டா என்ன? சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். நீங்க இளைஞர்கள்லாம் அப்பா தான் கூப்பிடுறீங்களா? அப்படியெல்லாம் நாங்க எப்படி கூப்பிடுவோம்? எங்க அப்பாவே நாங்க சரியா அப்பான்னு கூப்பிட மாட்டோம். அவரை எப்படி கூப்பிடுவோம்? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நிறைய இப்ப பெண்களுக்கெல்லாம் இலவச பேருந்து விடுறாரு, அதெல்லாம் பார்த்து கூட நீங்க அப்பான்னு கூப்பிடலாம்ல. அவன் என்ன லவ் பண்றானா இல்லையான்னு எனக்கு இப்பயே தெரிஞ்சு ஆகணும். அவள் அது கொடுக்கறது அவர் சொந்த காசுல கொடுக்கலையே, நம்ம கட்டுற காசுல தானே கொடுக்குறாங்க. சரி ராகேஷ், நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். நீ எப்ப வந்தாலும் நான் இப்படிதான்டா இருப்பேன். என்ன கொடுத்துருக்காரு? என்னத்தை கொடுத்துருக்காரு? இலவசம். மேடம் கேமராவை கண்ட்ரோல் பக்கம் திருப்பு. இங்க ஒரு ஆளு செருப்பு காட்டுற பாரு. பேருந்து விட்டுருக்காரு மாசம் மாசம். வாயில வந்துட்டு பேருந்து விட்டுருக்காரு மாசம் மாசம். வாயில வந்துட்டு எல்லாத்துலயும் ரேட். அது எண்ணெய் ஏத்துறாங்க, அரிசியில ஏத்துறாங்க, வெங்காயம் தக்காளி ஏத்துறாங்க, பூண்டுல ஏத்துறாங்க. இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு ஆக்ஷன் எடுக்காம இருக்க மாட்டேன். எடுத்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். கிலோ 400 ரூபா பூண்டு வாங்கி என்னத்த குழம்பு வைப்ப நீ? என்ன குழம்பு வைக்க முடியும்? அப்பனா நீயா எனக்கு அப்பே? ஒரு நேஷனல் லீடர் இருக்கு அப்பேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? ஆட்சி சிறப்பா இருக்கிறதுனால இன்றைய இளைய தலைமுறையெல்லாம் வந்து என் அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு கூப்பிட்டு திமுக நான் பக்கா திமுக ஆள் தான், இருந்தாலும் இவரை யாரும் அப்படி கூப்பிடல. யார் அது? என் மச்சான் தலைவா. ஆமா, அவன் எதுக்கு இங்க வந்தா? கூட்டு வந்தேன். ஏண்டா பீச்ல மீட்டிங் நடக்கிறப்ப ஒரு நாயை காணா, இந்த மீட்டிங் ஆள் கூட்டி வந்திருக்க? அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு தான் ஆட்சி இருக்கா? அந்த அளவுக்கு என்னோட ஒப்பீனியன் வந்து அப்படி இல்லை. ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரா?